வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம்மா அவர்களும், குருவணக்கம் பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும். வாழ்க வளம். இறைவணக்கம். அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றிக் கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓரறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்து உன் செயல்கள் பதிவழித்து ஊர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலத்தமர்த்து கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டு ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்நலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா நன்று. தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம், ஞானமும் வாழ்வும் தொகுப்பிலிருந்து இன்றைய கவி சகஜ நிஷ்டை. கவிக்கு விளக்கம் வழங்கிட
பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சியத்தின் தலைப்பு சகஜ நிஷ்டை. நிஷ்டைனா என்ன அப்படின்னா, நிலை பெறுதல். என்ன சொன்னா, ஒரு உறுதியான நிலை. ஒருவன் தனது மனதை ஒரு பொருளிலோ ஒரு கருத்திலோ நிலைநிறுத்துவது. இன்னும் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அதற்கு க்ளோசஸ்ட் வந்து கான்சென்ட்ரேஷன் சொல்லலாம். அந்த நிலை எப்படி, அந்த நிலைக்கு எப்படி வருவது? நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்துருப்போம். சில செயல்கள் செய்யும் பொழுது நம்முடைய மனம் இந்த முழு ஈடுபாடு நம்ம சந்தோஷமா செய்யும் செயல்கள் பார்க்கும் பொழுது, சில வேலைகள் செய்யும் பொழுது கூட பண்ணும் பொழுது நம்முடைய மனம் முழுமையாக ஈடுபாடு நம்ம அந்த செயல்களை செய்து முடிப்போம். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருக்கும், நேரம் போனதே தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு மனம் லயத்து இந்த செயல்களை செய்து முடித்திருப்போம். அந்த நிலையில் நம் தியானம் செய்யும் பொழுது அதே மாதிரி உணர்வு நமக்கு ஏற்படணும். மகரிஷி அதற்கு கொடுத்த வழிமுறைகள் தான் இந்த பாடலின் கருத்து. முதல்ல நம்ம தவம் செய்யும் பொழுது இந்த ஆக்கினை தீட்சை கொடுக்காங்க பொழுது நம்முடைய நிலைமையை, மனநிலை எப்படி இருந்தது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு இடத்தில் அமைதியாக எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறது எவ்வளவு கடினம். நம்ம உட்காரும் பொழுதுதான் நம்முடைய எண்ணங்கள் அலைப்பாயும். எண்ணங்கள் மட்டும் இல்லை, நம்முடைய பஞ்சேந்திரங்கள். நம்ம தவம் செய்யலாம்னு உட்காந்துட்டு இருக்கோம், ஏதாவது பக்கத்துல சத்தம் கேட்டா அங்க என்ன நடக்குதுன்ட்டு மனம் அங்க போகும். ஏதாவது வாசனை அடித்தால் அதற்கேற்றாற்போல் மனம் போகும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சொல்றது அப்பதான் நமக்கு தெரியும். ஆரம்ப நிலையில் உட்காரும் பொழுது நம் தவ நிலையிலிருந்து வேறு வழி திருப்பி அந்த பஞ்ச இயந்திரங்கள் தொடர்ந்து அந்த ஒளி தவிர நம்ம உடம்பு இருக்கு பாருங்க, அது கூட நம்ம அந்த சமணம் விட்டு உட்காரும் பொழுது கூட இந்த சில சமயம் ஒரு 10 நிமிடம் கழிச்சு உடம்பு நமக்கு வழிகாட்டு சொல்லும், இந்த மாதிரி கால் வலிக்குது, இல்லை கொஞ்சம் அசைஞ்சுக்கலாமா. இதை எல்லாம் மீறி நாம் மனதை ஓர்முகப்படுத்தி
தவம் செய்ய முயற்சிக்கிறோம். இது பழக 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 என்ன ஆகும்? ஒரு அமைதியான, ஏகாந்தமான நிலை. நாம் இப்ப என்ன எதற்கு காலையில் தவம் செய்வோம்னா, காலையில் தவம் செய்யும் பொழுது நம்முடைய சுற்றுச்சூழல் அமைதியாக இருக்கும். இந்த புலன்கள் சத்தம் இல்ல வேற எதுவும் நம்மளால தொந்தரவு செய்யாமல் நாம் மனதை ஓர்முகப்படுத்தி அமைய முடியும். புலன்களால் நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. புலன்களுக்கு ஒழுங்கா அடங்கிடுச்சுன்னா அடுத்தது என்ன? எண்ணங்கள் தானாகவே அது அதற்கு தான் பழக்கம். நம்ம ஏன் தொடர்ந்து தவம் செய்யறோம்னா, ஒவ்வொரு நாளும் இந்த சிறு சிறு முன்னேற்றங்கள். ஒரே நாள் நாம் மகிழ்ச்சியாக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக. அதுவும் எப்படின்னா முன்னேற்றம்னு இருக்காது. அது அது ஒரு வேவ் மாதிரி தான் போகும். நீங்க ஒரு நாள் நல்லா இருக்கும். அடுத்த சில நாள் நம்முடைய உணவு, உறக்கம், உடலுறவு, எண்ணங்கள் அதற்கேற்றாற் போல் அடுத்த நாள் தவம் அமையும். ஆனா என்ன நம்ம பண்ணணும்னா, அது தொடர்ந்து பண்ண வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம தொடர்ந்து தவம் செய்து செய்து பழகிக்கணும். ஆனா இப்ப நம்ம சிந்திச்சு பார்ப்போம். உங்க மனதுல நன்றாக தவம் செய்யும் அருளர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உதாரணத்துக்கு நம்ம மகரிஷி எடுத்துப்போம். பாத்தீங்கன்னா அந்த உணர்ச்சி வயப்படாமல் எப்பொழுது அந்த அமைதியான நிலை, இந்த கோபம், ஆசை, பொறாமை எதுவுமே இருக்காது. அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். அதுதான் நம்மளுடைய தவத்திற்கான முதற் படி. யார் என்ன சொன்னாலும் இல்ல, நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் நம்மை பாதிக்காதவாறு நம்முடைய அன்றாட வாழ்க்கை அமைய வேண்டும். அதற்கு இன்னொரு பண்ணணும். அது அடுத்த அகத்தாய்வு வேற இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் இன்றைய நாளில் நாம் உணர்ச்சி வயப்பட்டோமா, ஏன், எதற்கு, எதனால் என்று சிந்திச்சு சிறு சிறு திருத்தங்கள் செய்து நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு செய்ய 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 என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த நிலை பாடல சொன்னீங்கன்னா, இந்த வாழ்வின் நோக்கம், அதை இறைநிலை உணர்தல், இறைநிலை அடைதல். இந்த ஆசை, கோபம், பொறாமை எல்லாம் இந்த பஞ்சபாதம் அவங்க எல்லாம் கடந்தோம்னா எல்லோரிடத்தும் எல்லா பொருட்களையும் நாம் இறைநிலையை உணர முடியும்.
அவ்வாறு அந்த நிலைக்கு நாம் எட்டினால் இந்த உணர்ச்சி வயப்படாத நிலையை நாம் அடைய முடியும். தொடர்ந்து தவம் செய்ய 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 மற்றவர்களின் எண்ணங்களோ, செயல்களோ, பழக்கங்களோ நம்மை பாதிக்காது. ஆங்கிலத்தில் சொன்னோம்னா, we used to ignore what's happening around us. நமக்கு நம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம்? நம்முடைய லட்சியம் என்ன? அதற்கேற்றாற்போல் நம் வாழ்க்கை முறை தானாகவே மாறும். இப்போ ஆங்கிலத்தில் இன்னும் நிறைய இப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் சொல்லுவாங்க தெரியுமா, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்ட்டு. we won't be influenced by others. நம்ம will be influenced to other people. நம்மை பார்த்து இவரை போல் நாம் வாழ வேண்டும் என்ற ஆசையோ இல்லை, ஆசைன்னு கூட சொல்ல வேணாம், இந்த பேசிக் நெசசிட்டி, அந்த மாதிரி அந்த ஒழுக்கமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இதற்கெல்லாம் அடிப்படை என்னன்னா, நாள்தோறும் தவம். அங்கேருந்து ஆரம்பிப்போம். செய்ய 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 நம் எண்ணங்கள் தூய்மையாகும். எண்ணங்கள் தூய்மையாக நாம் செய்யும் செயல்கள், வாயிலிருந்து வரும் வார்த்தைகள், அதில் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். எல்லாம் சிந்திச்சு செய்வோம். கடைசி மகரிஷி எப்படி பாடல முடிச்சிருக்காங்கன்னா, நாம் தொடர்ந்து தவம் செய்ய 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 உடலில் சுழல்கின்ற ரத்தம் சுத்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பொருள் என்ன? இதேதான் மகரிஷி இந்த பாவப்பதிவு போக்கும் வழிகள் சொல்லும் பொழுது, நம் பதிவுகள் ஒரு டிகாஷன் மாதிரி, அதில் நாம் நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள்ங்கிற பாலை ஊற்றி கொண்டே இருந்தோமே ஆனால், ஒரு நாள் நம்முடைய களங்கங்கள்லாம் நீங்கி மனமும் உடலும் தூய்மையாகும். அதற்கு அந்த பழக்கம் முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம்? நாள்தோறும் தவம் செய்வோம். இரவு உறங்கும் பொழுது, உறங்குவதற்கு முன்பு இன்றைய நாள் நல்லதாக அமைந்ததா, நம்முடைய எண்ணம், சொல், செயல்கள் ஒழுங்காக இருந்தனவா என்பதை சிந்தித்து என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதையோ அகத்தாய்வு செய்து ஒவ்வொரு நாளும் நம்மை செம்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து தவம் செய்வோம். வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கூராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க நம்முடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோம், சிந்தனை வழங்கியோம், பாடங்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க நம்முடன். அவர்களின் நண்ப குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், வரும் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க நம்முடன், வாழ்க நம்முடன், வாழ்க நம்முடன். இத்துடன் இன்றைய காலைதவும் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. பெரியவரும் குருவரும் நம் அனைவரும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த நிலை உணர்வு சிறந்த முறையில் அவரை நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க வளமுடன்.